காலையில் 6 மணிக்கு போன குழந்தை வரலன்ட்டு 10 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அந்த கொளத்தூர்ல போய் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அசால்ட்டா சொல்லியிருக்காங்க நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வாங்க அப்படின்னு இருக்காங்க. எதுனால? இங்க போலீஸ்காரனே கிடையாதுங்க, ஸ்டேஷன்ல யாருமே கிடையாது. போலீஸ் எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கல. அடுத்த நாள் காலையில 11 மணிக்கு 3 நாள் வீட்டு சுத்தி தேடிக்கிறாங்க, குழந்தை காணோம். ஆனா அடுத்த நாள் 11 மணிக்கு வீட்டுக்கு பக்கத்துலயே அந்த குழந்தை கிடக்குது உயிர் இல்லாம. காவல்துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அப்படி நடந்துக்கிறார், அதிகார தோரணையில் நடந்துக்கிறாரு. அதனால அந்த அம்மா அப்படி நடந்துக்குது. அந்த அம்மா என்ன சொல்லுது, எவன் கூட போயிருப்பாளோ உன் பொண்ணு, யார் கூட ஓடி போனான்னு தெரியல. இல்ல, பெண்களை இந்த சமூகம் இப்படியான கண்ணோட்டத்துல தான் அப்படிதான் இருக்கிறாங்க, அப்படிதான் திமுக பாக்குது. கீதா ஜீவன் சொல்லியிருக்காங்க, கனிமொழி அம்மா சொன்ன மாதிரி அவங்களுக்கான நிதி கொடுக்கப்படும், குற்றவாளிகளை உடனடியாக. யாருக்கு வேணும் உங்க நிதி? அந்த குழந்தை வேணும், கொடுப்பாங்களா? யாருக்கு வேணும்? யாருக்கு எப்ப கேட்டாலும் 1 லட்ச ரூபாய் பணம் கொடுக்குறோம், 2 லட்சம் பணம் கொடுக்குறோம், அரசு வேலை கொடுக்குறோம். யாருக்கு வேணும் உங்க நிதி? யார் அப்ப விட்டு காசு எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க? யார் கேட்டா எங்க காசு எடுத்து எங்களுக்கே கொடுப்பீங்களா? எங்க குழந்தை கொடுங்கன்னு கேட்கறாங்க, கொடுக்க முடியுமா? கனிமொழி அக்கா சொந்த தொகுதி அது, எங்க போனாங்க? 2 நாள் ஆளையே காணும். நீங்க சுட்டா கூட பரவாயில்ல சார், அந்த பொண்ணுதான் வெளிப்பன்னு அந்த பொதுமக்கள் இருந்து ஒருத்தர் பேசுறாரு. அப்போ மக்கள் தெளிவாயிட்டாங்க, மக்கள் தங்களை தாங்களே காப்பாற்றுகிற அளவுக்கு மக்கள் தயாராயிட்டாங்க. ஏன்னா காவல்துறை நம்ப முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் உங்களோட ஸ்டாலின் சார், எங்களோட எப்ப இருப்பீங்க? உங்க குழந்தை செத்தா இருப்போம், இப்படிதான். இதுதான் ஸ்டாலின். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சார்ந்த விபின் பாஸ்கர் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு விளாத்திக்குளத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். இதுல முக்கியமாக அவர் பேசுறது மொழிகள் யாருக்குமே புரியாது. இருந்தாலும் அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நான் யார் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும், கமல் அவர்கள். அதை நான் உங்களுக்கு படிச்சு காட்டிடுறேன். சாந்தமா கோவப்படாம இருந்துட்டா நதி சுத்தமாயிடுமா? நல்லவங்க எல்லாம் கோபப்படாம இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி சாக்கடையே ஓடுது. இந்த மாதிரி சாக்கடைய வச்சுக்கிறதுனாலதான் அவனவன் நானும் கொஞ்சம் ஒண்ணு கிடைச்சா என்ன கேட்டுறோம், காரி துப்புனா என்ன கேட்டுரும்னு செஞ்சுக்கிட்டே இருக்கான். சமூக இழிவுகளை கண்டு மனம் வெதும்பி 32 ஆண்டுகளுக்கு முன்பு நான் மகாநதியில் வெளிப்படுத்திய கருத்து இது. இன்னும் நிலைமை மாறவில்லை. அந்த கோபம் என்னுள் இன்னும் தீரவில்லை. பெண்களை குழந்தைகளை பாதுகாக்க முடியாத சமூகத்தை நாகரிக சமுதாயமாகவே கருத முடியாது. அவர்கள் அச்சுறுத்தப்படும் சூழலில் எந்த வளர்ச்சிக்கும் அர்த்தமில்லை, எந்த பேச்சுக்கும் பொருளும் இல்லை. இதுல நான் உங்ககிட்ட என்ன கேள்வி வைக்கிறேன்னா, சாக்கடைன்னு யார சொல்றாரு? திமுகவையா இல்ல அவர் நேரடியா சொல்றாரு? சாக்கடைன்னு யார சொல்லுவார்? அவர் ரொம்ப தெளிவா அந்த மெசேஜ் சொல்லியிருக்கிறாரு. சாக்கடைங்கிறது எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தான் குறிக்கிறது, வேற யாரையுமே குறிக்காது. நேரடியா தமிழ்நாட்டுல ஓடுற சாக்கடை திமுக தான், வேற யார் இருக்கிறா? இப்ப நீங்க விளாத்திக்குளத்தை பொறுத்த வரைக்கும் அங்க நடந்த சம்பவத்தை எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இது முழுக்க காரணம் திமுகவுடைய கையாளாகத்தனம், எம்.கே. ஸ்டாலினுடைய கையாளாகத்தனம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த 9ஆம் தேதி திருச்சியில மாநாடு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இருக்கிற எல்லா போலீஸ் துறையையும் அங்க வர வச்சிட்டாங்க. ஒரு ஸ்டேஷனுக்கு 20 பேர் 30 பேர்த்த திருச்சி மாநாட்டு கூட்டத்துக்கு, அதாவது திமுக காரனை விட போலீஸ்காரங்க அதிகம், அந்த மாதிரி ஒரு மாநாட்டை நடத்தி எல்லா போலீஸும் அங்கே வர வச்சங்காட்டிக்கு இப்போ இந்த மாணவி பார்த்தீங்கன்னா, மாணவிக்கு உண்டான பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு. தமிழ்நாட்டில் முதல்ல பாதுகாப்பு கிடையாது. அந்த மாணவி காலையில் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு வெளியே போகிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள், இவங்களாம் இன்னமும் உங்கள் அப்பனே வந்தாலும் இந்த ஆட்சியை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வீர முழக்கம் பண்ணுறார் திருச்சி மாநாட்டில் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். ஆனால் ஒரு வெட்கக்கேடான விஷயம் என்னன்னா, அந்த மாணவி வீட்டில் டாய்லெட் வசதி கிடையாது. இவனுக்கு இன்னும் 75 வருஷமா நாங்கள் ஆட்சி பண்றோம், யாருமே குறை சொல்ல முடியாத ஆட்சி, இவங்க ஒப்பனே வந்தாலும் இந்த ஆட்சி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பீலா விட்டு தெரியுறாங்க. பாருங்க, ஒரு மாணவிக்கு அந்த வீட்டில் கழிவறை இல்லையா? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லார் வீட்லேயும் டாய்லெட் வசதி கட்டணும்னு பணம் கொடுக்குறார்.
அந்த பணத்தை பூரா எடுத்து இந்த 1000 ரூபாய் கொடுக்குறேன், அப்புறம் வேற நிதி கொடுக்குறேன் அப்படின்னு இவங்க வளம் வர்றதுக்கு, அதாவது இந்த நாடக கோஷ்டி போடுறாங்களே, சினிமா ஷூட்டிங்லாம் எடுக்கிறாங்களே, அதுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு இன்னைக்கு அந்த மாணவி இறந்துருக்காங்க. நீங்க அந்த நிதியை சரியா பயன்படுத்தி இருந்தா இன்னைக்கு அந்த மாணவியினுடைய வீட்டுல கழிவறை இருந்திருக்கும்ல, அந்த மாணவி வெளியில போயிருக்க மாட்டாங்கல்ல, அப்ப அந்த மாணவி சேஃபா இருந்திருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. பாரத பிரதமர் எப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கார். பெண்கள் காலையில் எழுந்துச்சு வீட்டு விட்டு வெளியில போய் கழிவறை வசதி இல்லாதவங்க வெளிப்புறம் போகும்போது பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்கு, அவங்க அந்த மாதிரி ஒரு சிரமத்துக்கு ஆளாயிடக்கூடாதுங்கிறது ஒரு எப்படி ஒரு தாய் உள்ளத்தோடு அதை இது பார்த்துருக்காரு. ஆனா இந்த இவங்கெல்லாம் என்ன பண்றானுங்க, அப்படி வந்த பணத்தை எடுத்துட்டு ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு குழந்தைய சாகடிச்சிருக்காங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில 6 மணிக்கு போன குழந்தை வரலன்ட்டு 10 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா, அந்த குளத்தூர்ல போய் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அசால்ட்டா சொல்லியிருக்காங்க, நாளைக்கு காலையில 10 மணிக்கு வாங்க அப்படின்னு இருக்காங்க. எதுனால? இங்க போலீஸ்காரனே கிடையாதுங்க, ஸ்டேஷன்ல யாருமே கிடையாது, யாருமே இல்லாத கிடையாது. யாருக்கு டீ ஆத்துட்டாரு தெரியல அந்த போலீஸ்காரர், யாருமே இல்லாம நாளைக்கு 10 மணிக்கு வாங்கன்னு இருக்காரு. இதையும் அந்த அப்பாவி அந்த ஜனங்க பாருங்க, இன்னும் காவல்துறை மேல இந்த மக்களுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை இல்ல. இன்னொரு சந்தேகம் சார் மக்களுக்கு, இப்போ பெண்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது வழக்குகளை ஏதாவது நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகணும் அப்படின்னா கண்டிப்பா மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா? எப்ப போனாலும் அந்த வழக்கை எடுக்காம உடனே நீங்க மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்க அப்படின்னு அனுப்பிச்சிடுறாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. எங்க வேணாலும் எந்த ஸ்டேஷன்ல வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்ப நம்மளுக்கு வந்து நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து அசோக் பில்லர்னா அசோக் பில்லர்ல இருக்கிற ஸ்டேஷன்ல தான் கொடுக்க வேண்டியதில்லை. நம்மளுக்கு சம்பவம் எங்க நடந்திருக்கோ அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல கூட கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் எந்த இடத்துல கொடுத்தாலும் அந்த புகாரை வாங்கிட்டு அவங்க அது நடந்திருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு அதை அனுப்பி வைப்பாங்க, அங்கிருந்து விசாரணை. ஆனா அப்படி செய்யலையே. நீங்க வந்து மகளிர் காவல் நிலையத்துக்கு அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு வாங்கணும்னு அடுத்த நாள் காலையில பாரு, அந்த மக்கள் வந்து போலீஸ் மேல எவ்வளவு அபரிமிதமான நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா சிஸ்டம் வந்து மக்களுக்கு வந்து நல்லது பண்ணல. காவல்துறை வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த காவல்துறை சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து சந்தி சிரிக்கிற அளவுக்கு இருந்தால் கூட ஏழை எளிய மக்கள் இன்னும் அந்த காவல்துறை நம்புறாங்க, ஏதாவது செய்வாங்க அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு போனா, சார் இது இங்க வராது, நீங்க விளாத்திக்குளம் போங்க, மகளிர் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுங்க அப்படி. அதை நேற்றே சொல்லி தொலை வேண்டியதானே? கண்டிப்பா நேற்றே சொல்லியிருந்தா, 9ஆம் தேதியே சொல்லியிருந்தா, 9ஆம் தேதி காலை 10 மணிக்கே சொல்லியிருந்தா அவங்க நேரா விளாத்திக்குளம் போய் நீங்க பண்ண மாட்டேன்ட்டீங்க, நேரா விளாத்திக்குளம் போய் பார்த்திருப்பாங்கல்ல, அட்லீஸ்ட் அந்த குழந்தை உயிரோடையாவது கிடைச்சிருக்கும்ல. அடுத்த நாள் காலையில இருந்து 24 மணி நேரம் கடந்து போனா விளாத்திக்குளம், அங்க ஒரு அந்த அம்மா பிரவீனா, பாருங்க எவ்வளவு கேவலமானவங்க எல்லாம் காவல்துறையில் இருக்கிறாங்க. ஏன் காவல்துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அப்படி நடந்துக்கிறார், அதிகார தோரணையில் நடந்துக்கிறாரு. அதனால அந்த அம்மா அப்படி நடந்துக்குது. அந்த அம்மா என்ன சொல்றது, எவன் கூட போயிருப்பாளோ உன் பொண்ணு, யார் கூட ஓடி போனான்னு தெரியல. இல்ல, பெண்களை இந்த சமூகம் இப்படியான கண்ணோட்டத்துல தான் பார்க்கும், அப்படிதான் இருக்கிறாங்க, அப்படிதான் திமுக பாக்குது. திமுகவுடைய கொள்கை என்ன? பெண்கள் மேல சார், பெண்கள் மேல உங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? நீங்க கேட்டு மட்டும் பாருங்க சார். இங்க பாலியல் வன்முறை நடக்குது சார், கோயம்புத்தூர்ல நடந்தது, என்ன பண்ணுவீங்க சார்? நாங்க தான் ஓசியில பஸ் பயணம் கொடுக்குறோம்ல சார் அப்படிங்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி பெண்கள், அந்த பெண்ணுக்கு பாலியல் வன்முறை நடந்துருச்சே சார் அப்படின்னா, அதுதான் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கிற அளவுக்கு நாங்க 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்குறோம்ல அப்படின்னு ஏளனமா பேசுறாங்க. ஆனா பெண்கள் தன்னுடைய சொந்த காலில் நிக்கணும்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நினைக்கிறாரு. ஆனா இவங்க அறிவாலய வாசல பிச்சை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. 26ஆம் தேதி ஜனவரி மாசத்துல தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்களுக்கு பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்புக்கான விருதுகளை தமிழக முதல்வர் வழங்கி இருக்கிறாரு. அதுதான் இந்த பிரவீனா மாதிரி ஆளுங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எல்லாம் திமுக காரங்களா, மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு அதிகாரின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரவீனா பேசுனது உச்சகட்ட கொடுமை. அந்த குடும்பம் வந்து ஏற்கனவே வந்து மன உளைச்சல் இருக்கிறாங்க, பெண் குழந்தை காணும், 24 மணி நேரம் ஆயிடுச்சு. இவங்களாவது ஏதாவது ஒரு தீர்வு கொடுப்பாங்களேன்னு அங்க போனா, அங்க என்ன சொல்றாங்க, எவங்களோட ஓடி போச்சுன்னு தெரியாது உன் குழந்தை, யாரை இழுத்துட்டு ஓடிடுச்சுன்னு தெரியல, நீ என்ன பொண்ணை வளர்த்து வச்சிருக்கிற அப்படின்னு அந்த அம்மா பேசுறாங்க. இப்படி ஒரு கேடு கட்டவங்களை ஒரு அந்த உடைய காவல் ஆய்வாளராக இருக்கிறாங்க அந்த பிரவீனா அவர்கள். இன்னைக்கு அவங்க சொல்லும் போது சொல்றாங்க, சார்
எனக்கு வந்து என் குழந்தை போனதை விட இதனோட வலி அதிகமா இருக்கு, நான் குழந்தை அப்படி வளர்த்தல அப்படின்னு. அதாவது ஏழைக்கு ஒரு நீதி பாருங்க, எவ்வளவு ஒரு கேவலமா. இதே ஒரு சம்பவம், இந்த சம்பவம் திமுகவுடைய எம்எல்ஏ, திமுகவுடைய மந்திரிகள், திமுகவுடைய முதல் குடும்பமான மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம், இந்த குடும்பத்தில் நடந்திருந்தா இந்த பிறவியில அப்படித்தான் பேசியிருப்பாங்களா? யாரை இழுத்துட்டு ஓடுனாங்க உங்க குழந்தைன்னு கேட்டிருப்பாங்களா? எவன் கூட ஓடி போச்சு உன் பொண்ணுன்னு கேட்டிருப்பாங்களா? இந்த கேள்வி வந்திருக்குமா? அப்ப ஏழைக்கு மட்டும் ஒரு நீதியா, திமுக காரனுக்கு ஒரு நீதியா? இது இந்த அம்மா உருப்படியா நடவடிக்கை எடுத்திருந்தா அப்பவாது காப்பாத்திருக்கலாம். ஆனா அந்த அன்னைக்கு ஃபுல்லா தேடி அவங்களே தேடுறாங்க. போலீஸ் எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கல. அடுத்த நாள் காலையில 11 மணிக்கு 3 நாள் வீட்டு சுத்தி தேடிக்கிறாங்க, குழந்தை காணோம். ஆனா அடுத்த நாள் 11 மணிக்கு வீட்டுக்கு பக்கத்துலயே அந்த குழந்தை கிடக்குது, உயிர் இல்லாம செதஞ்சு போய் கிடக்குது. பார்க்கவே கண்ணெல்லாம் வெளியில வந்த நிலையில அது வந்து ஒரு பாலியல் வன்புணர்வு ஆனதை பார்த்தா பெற்றோர் எப்படி இருப்பாங்க? இப்போ உடற்கூறு ஆய்வுல வந்து சொல்லியிருக்காங்க, அந்த பெண்ணை வந்து ஒரு 10 பேராவது கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணினுடைய கழுத்து, அதாவது கழுத்துல எலும்புகள் வந்து முறிக்கப்பட்டு கைகள் எல்லாம் வந்து ஒரு 47 இடங்கள்ல வந்து கீறல்கள், நகைக்கீறல்கள் அதிகமாக இருக்கு. எப்படி சொல்றது, உடல்கள் வந்து ரொம்பவே வந்து கீரல்லையும் சிதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான உடற்கூறு ஆய்வுல இன்னைக்கு காலையில ஒரு விஷயம் வந்திருக்கு. தமிழ்நாட்டுல அந்த எலும்புகள் வந்து மோசமான நிலையில உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுலங்க இதுக்கு முன்னாடியும் பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு, மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா கூட்டு பாலியல் வன்புணர்வு நடக்கிறதே திமுக ஆட்சியில தான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு. நீங்க பாக்குற எல்லா இடத்துலயும் கூட்டு பாலியல் வன்புணர்வு, இது மிக கொடூரமானது. இது வந்து என்னடா காரணம்னு கேட்டா போதை தான் காரணம். சரக்க போட்டுட்டு கஞ்சாவை அடிச்சுக்கிட்டு மெத்தமேட்டமைனை போட்டுக்கிட்டு அவன் என்ன பண்றானே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. புதுசா இருக்கு இந்த கலாச்சாரம், புதுசா இருக்கு தமிழ்நாட்டு. அந்த ஏரியா மக்களையே வந்து ஒரு 14 மைனர் பசங்களை எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறதாக வந்து சொல்றாங்க. இது சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லியிருக்காங்க. மதுரை நீதிமன்றம் இதுக்கான விசாரணைகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இதை வந்து ஒத்துழைக்கல அப்படின்னா உங்களே வந்து உள்ள தூக்கி வைப்பேன் அப்படின்னு மக்களை வந்து மிரட்டியதாக காவல்துறை மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆமா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது முழுக்குங்க இது இந்த தமிழ்நாடு அரசு விசாரணை பண்ணாங்கன்னா இது மறுக்கடிக்கப்படும். ஏன்னா இது முக்கியமான காரணமே போதை தான், கஞ்சா தான். இது பெரிய ஒரு நெட்வொர்க். இது நீங்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் இந்த கஞ்சா கடத்துறவன், மெத்தபெட்டமைன் விற்கிறவன், இவனுக்கு இந்த மாதிரி செய்யறாங்க இல்லையா, இவங்க எல்லாரும் ஒரு மாசத்துக்கு 5 to 10 லட்சம் ரூபாய் மினிமம் தராங்க. மெட்ரோபாலிட்டன் சிட்டியை பொறுத்த வரைக்கும் 20 to 50 லட்சம் ரூபாய் வரை பணம் தராங்க. இந்த காவல்துறை எப்படிங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்கும்? கஞ்சா வைக்கிற மேல எப்படி நடவடிக்கை எடுக்கும்? அவன் தான் மாசமான 5 லட்சத்தை கொண்டு வந்து கப்பம் கட்டிட்டு போயிடறானே, எப்படி நடவடிக்கை எடுக்கும்? அப்படியே பிடிச்சாலும் பின்னாடி இருந்து யார் அந்த சார் வந்து ஒரு போன் பண்றார், முதல் வேலையை விடுங்க, அந்த மாசுபடியாக நபர் கால் பண்ணி பேசுறார், திமுக காரன் வந்து பேசுறார், முதல் வேலையை விடுறியா இல்லையா, இல்ல உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படிங்கிறார். உடனே விட வேண்டிய சூழ்நிலையா இருக்குது. நல்ல போலீஸ்காரர் அந்த வேலையை பண்ணா உடனே அவருக்கு உடனே வந்து காத்திருப்பு பட்டியல் போடுறாங்க, இல்ல வேற எங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்துறாங்க. இதுதான் நடக்குது. அதனால எதுக்கு பிரச்சனைன்னு 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுக்கறத வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு சிவனே இருக்கிறாங்க. காவல்துறை அவங்களோட கையை கட்டுப்பட்டு வச்சிருக்காங்க. முழுக்க இது வந்து முழுக்க திமுகவுடைய வேலை. இது இப்ப நீங்க சொன்னது போல வந்து மணிப்பூருக்கு விலக்கு பிடிச்ச கனிமொழி அவங்க, அதாவது விளாத்திக்குளம் பூரா வந்து போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. மணிப்பூருக்கு விலக்கு பிடிச்ச கனிமொழி விளாத்திக்குளம் எங்க இருக்குன்னு தெரியல, அவங்கள கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வந்து ஒட்டி அவங்க விளக்கு ஏந்திர மாதிரியான ஒரு போஸ்டர் வந்து ஒட்டியிருக்காங்க. இதுல கனிமொழி 2 நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு அங்க போயிருக்காங்க. மக்கள் வந்து ஆவேசத்துல கோபத்துல அவங்க உள்ளே விடாம அவங்கள முற்றுகையிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டமும் ஆவேசமான கேள்விகளும் கேட்டிருக்காங்க. இவ்வளவு நாள் இந்த 2 நாட்களாக இந்த செய்தி போகுது, அப்பெல்லாம் போகாத கனிமொழி இன்னைக்கு எதுக்கு போயிருக்காங்க? தமிழக முதல்வர் எந்த ஒரு பதிலும் இதுக்காக சொல்லவே இல்லை, வருத்தம் கூட தெரிவிக்கல. என்னன்னா இப்ப உலகத்துலங்க ஸ்டாக்கே இல்ல, மெழுகுவத்தி ஸ்டாக்கே இல்ல, எல்லாம் தீர்ந்து போச்சுன்னா கூட கனிமொழி அக்கா வீட்டுல போனா டன் கணக்கில் எடுக்கலாம். எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, அங்க இருக்கிற ஒரு குழந்தை அழுதுருச்சு, சாக்லேட் தரல, குழந்தை அழுதுருச்சு, உடனே மெழுகுவத்தி எடுத்துட்டு போராட்டம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய சொந்த தொகுதியில தூத்துக்குடி அந்த பாராளுமன்ற தொகுதியில விளாத்திக்குளங்கிற சட்டமன்ற தொகுதிக்குள்ள நடந்த இது இன்சிடென்ட்டுக்கு வாயே திறக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் நடக்கிறது அவங்க அண்ணனுடைய ஆட்சியில.
எப்படி திறப்பாங்க வாயே? அதான் அவங்க கனிமொழி கண்ணகி, அதாவது இந்த கனிமொழி கண்ணகி வேற யாருக்கா நடந்தா உடனே கிளம்பிடுவாங்க. நம்மளுக்கு நடந்தா நம்மளுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நடந்தா எல்லாத்தையும் முடிக்குவாங்க. கீதா ஜீவன் சொல்லியிருக்காங்க, அந்த கனிமொழி அம்மா சொன்ன மாதிரி வந்து அவங்களுக்கான நிதி கொடுக்கப்படும், குற்றவாளிகளை வந்து உடனடியாக. யாருக்கு வேணும் உங்க நிதி? அந்த குழந்தை வேணும், கொடுப்பாங்களா? யாருக்கு வேணும்? யாருக்கு எப்ப கேட்டாலும் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறோம், 2 லட்சம் பணம் கொடுக்குறோம், அரசு வேலை கொடுக்குறோம். யாருக்கு வேணும் உங்க நிதி? யார் அப்பர் வீட்டு காசு எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க? யார் கேட்டா எங்க காசு எடுத்து எங்களுக்கே கொடுப்பீங்களா? எங்க குழந்தை கொடுங்கன்னு கேட்கறாங்க, கொடுக்க முடியுமா? கனிமொழி அக்கா நேத்து முந்தானத்துல எங்க போனாங்க? ஏன் வரல? இந்த மாதர் சங்கம் எங்க? இந்த சூர்யா எங்க? இந்த தமிழ்நாட்டுல வேற எங்கா நடந்தா உடனே கொதிப்பாங்கல்ல, சித்தார்த்துல இருந்து எல்லாம் கொதிப்பாங்களே, இவங்க எங்க போனாங்க? கனிமொழி அக்கா சொந்த தொகுதி அது, எங்க போனாங்க? 2 நாள் ஆளையே காணும். அவர் காவல் ஆய்வாளர் சொல்றாரு, உங்க வேலையெல்லாம் வந்து அதாவது பொதுமக்களுக்கு இடையூறாக அப்படின்னு ஒரே 4 வார்த்தை எழுத்து கோர்ட்ல சப்மிட் பண்ணி உங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுவேன். அதாவது காவல் ஆய்வாளர் பேசுறது கேட்டா சட்டத்தை, அதாவது கோர்ட்டு போடுற ஆர்டரே பதிவு பண்ணிக்கிறாங்க இந்த காவல்துறை. ஆனா பொதுமக்கள் எப்படி கேட்டாங்க பாருங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, இவங்க இந்துவாக இருப்பதனால் வந்து தமிழக முதல்வர் வந்து வருத்தம் தெரிவிக்கலையா, இல்ல வந்து இந்த மாவட்டம் இந்த தொகுதி தேவையில்லை அப்படிங்கறதுனால தமிழக ஒரு சின்ன வருத்தம் கூட தெரிவிக்க மாட்டாரா? இல்ல, அவருக்கு வந்துங்க மிதமிஞ்சிய பாராட்டு மலையில இது இருக்கிறார். அவர் வந்து தமிழக மக்களுக்கு எது வேணாலும் நடந்தாலும் அவர் வாயே திறக்க மாட்டார். பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கலாங்கிற அந்த எண்ணத்துலதான் இருக்கிறார். சிந்தனை கூட என்னவா இருக்கு? ஓட்டு எப்படி வாங்குறது, ஏமாத்தி எப்படி ஓட்டு வாங்குறது தான் இருக்கு. அதே வந்து இதே இடத்துல இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்துக்கு நடந்தங்காட்டிக்கு வாய் திறக்கல. இதே இடத்துல ஒரு கிறிஸ்டின்ஸ் குழந்தையா இருந்ததுன்னா நேரம் பொங்கி எடுத்திருப்பாரா? எதிர்கட்சியா இருக்கும்போது பொங்கி இருப்பார். அவரோட ஆட்சியில பொங்க மாட்டார். அவர் எங்க சரி கட்டணுமோ சரி கட்டுவார். ஆனா நீரஜ்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, குற்றங்கள் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப வந்து குறைவாக இருந்திருக்கு. 1682 அப்படிங்கறத விட இன்னைக்கு 1593 வந்து மாறி இருக்கு. அவர் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு விழாவங்களே வந்து தவறா சொல்றாரு. அவர் வந்து 2021 தமிழ்நாடு அரசு பதிவு பண்ண FIR உடைய எண்ணிக்கை எவ்வளவு? 1686. ஆனா இவங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க? 1597 தான் சொல்றாங்க. 89 கொலைகள் இவர் மறைக்கிறார். இந்த உள்துறை செயலாளர் இருக்கிறக்கே இவர் ஆக்கில் தெரியுது. இல்ல, டிஜிபி வெங்கட்ராமன் சொல்றாரு, போக்சோ வழக்குகள் வந்து இன்னைக்கு குற்றப்பதிவுல வந்து நம்ம வந்து அதிகமாக பதிவாயிருக்கு அப்படிங்கறத பெருமையாகவும் சொல்றாரு. இன்னைக்கு பெண்கள் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாரு. இல்ல, பெண்கள் வந்து இன்னைக்கு குற்றத்தை வந்து வெளியே சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்கல்ல, அது பெரிய விஷயம் தானே அப்படின்னு பேசுறாரு. ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினீங்க அப்படின்னு அவர் சொல்லும் போதே சொல்றாரு, நாங்க விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அதனால வந்து கேஸுகள் அதிகமா வருது அப்படிங்கிற விழிப்புணர்வு ஏற்படுத்தினா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையணுமா வேண்டாமா? குறையணும். காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்குது? காவல்துறை வேலை செய்யலைங்கிறது தெளிவா தெரியுது. அவர் சொன்ன அந்த அறிக்கையிலேயே, அவர் பேட்டியிலேயே காவல்துறை எந்த ஒரு வேலையும் செய்யல. தமிழ்நாடு காவல்துறை பெண்களுக்கு எதிரான வரக்கூடிய வழக்குகளை கையாளாதனத்தில் இருக்குங்கிறது தெளிவா தெரியுது. நிச்சயமா நீங்க ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா கேஸ் அதிகமா கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு இது பேட்டி? அது அதாவது இது வந்து அந்த குற்றம் செய்யறவனுக்கு இன்னும் வந்து அதிகமான சுதந்திரம் தான் கிடைக்குது. இப்ப நீங்க ஒரு குற்றம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவனை புடிச்சு ஜெயில போட்டா அடுத்து கருணாநிதியுடைய பிறந்தநாள் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதுல என்ன கொண்டாட வேண்டி கிடக்குது திமுக அரசாங்கம்? கண்டிப்பா. இப்ப நீங்க கஷ்டப்பட்டு பொதுமக்களே கண்டுபிடிச்சு கொடுக்குறான், அவனை ஜெயில போட்டா அடுத்த வரக்கூடிய பிறந்தநாள், அண்ணா பிறந்தநாள் ரிலீஸ் பண்ணிடுறான், கருணாநிதி பிறந்தநாள் ரிலீஸ் பண்றான். ஏன்னா தியாக செம்மல் கருணாநிதி. அதனால ஏன்னா அவரு மாதிரிதான் இவங்களா இருக்கிறாங்க, அதனால இவங்க எதுக்குள்ள இருக்கணும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்ப சிபிஐக்கு வந்து இந்த வழக்கு மாற்றப்படுமா சார்? கண்டிப்பா மாத்தணும். மாத்தினாதான் இதுக்கு உண்டான. தம்பிதுரை அவர்கள் பார்லிமெண்ட்ல இன்னைக்கு நான் கண்ணீரோடு உங்களுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சபாநாயகர். ரொம்ப சூப்பரா பேசியிருந்தார் இன்பதுரை அவர்கள். இன்னைக்கு இன்பதுரையும் பேசியிருந்தார், நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்பதுரை அவர்கள் சொன்னாரு, நீங்க வந்து மணிப்பூருக்கெல்லாம் வந்து ஒரு குழு அனுப்புறீங்க, MP குழுவை, இங்க தினம் ஒரு நிர்பயா வழக்கு நடக்குது, அதனால இங்க தயவு செய்து அனுப்புங்க, அந்த நாடாளுமன்ற குழு அனுப்புங்க, இங்க விசாரணை பண்ணுங்க அப்படின்னு கேட்டார். ரொம்ப அருமையா பேசினார். இதே மாதிரி நீங்க யோசிங்க, காவல்துறை அதிகாரி சொல்றார், நாங்கள் வந்து ஒரு பொதுமக்களுக்கு இடையூறா அப்படின்னு போட்டு உங்க அத்தனை பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி போட்டுருவாங்கிறார். அதுல இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, நீங்க சுட்டா கூட பரவாயில்ல சார், அந்த பொண்ணுதான் நிப்பன்னு அந்த பொதுமக்கள் இருந்து ஒருத்தர் பேசுறாரு. அப்போ மக்கள் தெளிவாயிட்டாங்க.
மக்கள் தங்களை தாங்களே காப்பாற்றுகிற அளவுக்கு நீங்க மக்கள் தயாராயிட்டாங்க. ஏன்னா காவல்துறை நம்ப முடியாது. கொடுத்து 3 நாள் ஆகி அந்த குழந்தையை கண்டுபிடிக்க முடியல, குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. பெண் குழந்தையே அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, பொதுமக்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க எங்க இருந்ததுன்னு. இந்த லட்சணத்தில் தான் இன்னைக்கு காவல்துறை இருக்குது. இதுல வேற இவர் வேற பாராட்டு விழா நடத்தி, இவர் பாராட்டு விழா நடத்திக்கிறார். யாரும் குறை சொல்ல முடியாத அரசாங்கம்னு. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குங்க பெண்களுடைய பாதுகாப்புங்கிறது கேள்விக்குறி. நிச்சயமா அவங்க குழந்தையை காப்பாத்திக்கிட்டா தான் உண்டு. இதே நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு சம்பவம். இப்ப நீங்க குளத்தூர்ல அவர் சொல்றாரு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்குங்கிறாரு. இப்படி ஒரு சம்பவம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பெங்களூர்ல இருக்கும்போது அந்த காவல் நிலையத்துல 6 மணிக்கு மேல ஒரு பெண்ணை உட்கார வச்சதுக்காக அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற அத்தனை பேர்த்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணார். புரியுதுங்களா? அந்த பெண்ணை 6 மணிக்கு மேல காவல் நிலையத்தில் உட்கார வைக்க கூடாதுங்கிற சட்டம். கண்டிப்பா. அப்ப அதை தாண்டி நீங்க எப்படி உட்கார வச்சீங்கன்னு அந்த ஒட்டுமொத்த காவல்துறை அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற அனைத்து அதிகாரிகளையும் மாத்தினார், எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணார். அவர் தான் போலீஸ்காரர், அவர் தான் நம்பிக்கைக்குரியவர். இவங்கெல்லாம் எடுபடிங்க, கையால் ஆகாதவங்க. திமுகங்கிற அந்த அந்த சொரிநாயக அவங்க என்ன போடுறாங்களோ அதை கவ்விட்டு போகக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளாக இருக்கிறாங்க. நீங்க எல்லா இடத்துலையும் எடுத்துக்கோங்க. கிருஷ்ணகிரியில 2 வயசு குழந்தைய பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணிருக்க அந்த வெறிநாய் யாருன்னு கேட்டா திமுக காரன். இங்க ஒரு காவல் அதிகாரி வீட்டுக்குள்ள இருக்க சென்னையிலேயே வீட்டுக்குள்ள போய் ஒரு பெண்ணுகிட்ட, தனியா இருக்கிற பெண்ணுகிட்ட பாலியல் வன்முறை பண்றாரு. எவ்வளவு தைரியம்! இன்னைக்கு மதுராந்தகத்துல டெய்லர் ஒருத்தர் ஒரு பெண்ணுகிட்ட துணி தைக்க போன ஒரு பெண்ணை இது என்னன்னா பயம் எல்லாம் போயிடுச்சு. காவல்துறை மேல பயம் இல்ல, சட்டத்து மேல பயம் இல்ல. ஏங்க தமிழ்நாடு அரசாங்கம் கோர்ட்டு சொல்ற உத்தரவை மதிச்சாதாங்க நீங்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய போலீஸ் சொல்லக்கூடிய மக்கள் மதிப்பான். நிச்சயமா அரசாங்கமே கோர்ட்டு சொல்றதை மதிக்கலன்னா அப்புறம் பொதுமக்கள் எப்படி போலீஸ் நம்புவாங்க? இப்ப இன்னைக்கு காவல்துறையில இன்னொரு வழக்கும் இப்போ போயிட்டு இருக்கு. அதுல இந்த லாக்அப் டெத் அப்படிங்கிற இந்த ஆகாஷ் அவர்களுடையத அவர் மேல உடல்ல 28 இடங்கள்ல காயங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. இதுல இன்னைக்கு ஒரு அமைச்சர் போய் 7 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துட்டு என்னுடைய நிதியாக நான் தருகிறேன் அப்படின்னு கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஆனா இப்போ வரைக்குமே மக்கள் போராட்டத்துல தான் இருக்காங்க. அந்த லாக்அப் டெத்து அவர் கொடுத்த அந்த கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு கொடுத்த வாக்குமூலத்துல நிறைய விஷயங்கள் தெளிவாக இருக்கிறது. ஆனா இது அப்படியே மூடி மறைப்பதாக ஒரு செய்தி அப்படியே போயிட்டு இருக்கே சார். திமுக பாத்தீங்கன்னா சாத்தாங்குளத்துல லாக்அப் டெத்துக்கு தான் போராட்டம், ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாங்க. ஜெயராஜ் பெனிக்ஸ் எல்லா வேலையும் பண்ணாங்க. எல்லாம் பண்ணி இந்த தமிழ்நாடே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு 27, 28 லாக்அப் மரணம். வாய் மூடி மௌனியாகிறார் முதல்வர். முதல்வருக்கு இதுக்கு முழுக்க காரணம் முதல்வர் அவர்கள் தான். அவருடைய கையாளாகத்தனம் தான் இந்த தமிழ்நாடே வெக்கி தலைகுனியுது. இப்படிப்பட்ட ஒரு முதல்வர் தேவையா தமிழ்நாட்டுக்குன்னு கேட்கிறாங்க எல்லாரும். பொதுமக்கள் பேசிக்கிறாங்க இன்னைக்கு. சார் என்ன சார், இங்கே ஒவ்வொரு இடத்துல கோயம்புத்தூர்ல பாலியல் வன்முறை, மதுராந்தகத்துல, சென்னையில, தருமபுரியில, கிருஷ்ணகிரியில, சென்னை அண்ணா நகர்ல, அண்ணா யூனிவர்சிட்டியில, இன்னைக்கு விளாத்திக்குளம், எல்லா இடத்துலயும் இந்த மாசத்திலேயே பாத்தீங்கன்னா பேப்பரை திறந்தா அதுதான் செய்தியாவே இருக்குது. முதல் பக்கம் பாத்தீங்கன்னா இவருடைய ஸ்டாலினுடைய விளம்பரம் முதல் பக்கத்துல, பின்பக்கம் இது இப்படிப்பட்ட செய்தி. இது விளம்பர மாடல். முன்னாடி விளம்பர மாடல் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு விளம்பரம். உங்களுடன் ஸ்டாலின் எதுக்கு? கஞ்சா வைக்கிறதுக்கு உங்களுடன் ஸ்டாலின், மெத்தப்பட்டவங்க வைக்கிறதுக்கு உங்களுடன் ஸ்டாலின், கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்கு உங்களுடன் ஸ்டாலின், இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுடன் ஸ்டாலின். சார் எங்களோட எப்ப இருப்பீங்க? உங்க குழந்தை செத்தா இருப்போம். இப்படிதான், இதுதான் ஸ்டாலின். இது போகணும் அப்படின்னா இந்த அரசாங்கம் மாற்றணும். ஏடிஎம்கே தலைமையிலான ஆட்சி அமைய போகுது. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருக்கும்போது என்ன மாதிரியான சட்டம் ஒழுங்கு இருந்ததோ அது 2026 இந்த தேர்தல் முடிந்த உடனே நடக்க போகுது. அதுதான், அதுக்கப்புறம் தான் இந்த பெண்களுக்கு உண்டான உண்மையான பாதுகாப்புனா என்னன்னு தெரியும். இப்போ நீங்க தமிழ்நாட்டில் கஞ்சா முன்ன இருந்ததை விட அதிகப்படியான கஞ்சா போதையினாலதான் கொலை நடக்குது, மெத்தப்பட்டமையினாலதான் கொலை நடக்குது. இது முழுக்க காரணம் இந்த கையாளாகாத திமுக அரசாங்கம் தான்.